ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேண்டசி குருதம் யூடியூப் சேனல். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் டச் பண்ணி ஆன்ல கொடுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாடா ஐபிஎல் நடக்கிற 51வது T20 மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையே நடக்குது அப்படின்னா குஜராத் வர்ஸ் சன்ரைசர்ஸ், இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேட்சை பொறுத்த வரைக்கும் 2ஆம் தேதி மே நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போ நம்ம தான் அகமதாபாத்தோட பிச்சு ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த அகமதாபாத்தோட பிச்சை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங்க்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான வெனு தான். போத் இன்னிங்ஸில் பேட்ஸ்மேன் கொஞ்சம் நல்லாவே என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் பவுலர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேக்குள்ளே பால் ஒரு 2 அல்லது 3 ஓவரில் பால் நல்லாவே ஸ்விங் ஆகும், டேன் ஆகும். அதில் ஏதாவது விக்கெட்ஸ் எடுத்தால் தான் விண்டு. அப்படி விக்கெட்ஸை எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹியூஜ் ஸ்கோர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்பின்னரை கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இந்த வெனுவில் நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருந்திருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இந்த வெனுவில் கொடுத்துருக்க ரெக்கார்ட் சைஸில் பார்க்கும்போது டாஸை வின் பண்ண டீம் ஃபஸ்ட்டு பவுலிங்கை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. சேஸ் பண்ணும்போது இது ஈஸியாக வின் பண்ணுற வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த சீரீஸில் கிட்டத்தட்ட ஒரு 4 மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த 4 மேட்சஸில் ஒரே ஒரு மேட்சஸில் மட்டும்தான் பேட் செகண்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்கு, அதாவது சேஸ் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்கு. பேலன்ஸ் இருக்க 3 மேட்சுமே ஃபஸ்ட்டு பேட் பண்ண டீம் தான் வந்து வின் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து நான் லாஸ்ட் லைனப்ஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு பிச் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த பிச் ரிப்போர்ட்டை நான் டெலிகிராமில் கொடுக்குறேன். ஏன்னா அந்த இப்போ கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 240+ ரன்னுக்கு மேலே அடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிச்சு எந்த பிச்சில் அந்த மேட்ச் வந்து ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை வந்து நான் டெலிகிராமில் வந்து அப்டேட் பண்ணுறேன். அது தகுந்தாக்கில் நீங்கள் டீமை வந்து மேக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக நீங்கள் என்ன நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ½ ஹவரில் கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து உங்கள் தகுந்தாக்கில் பிளேயர்ஸாக இருக்கட்டும் அல்லது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனும் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ½ ஹவரில் ஸ்போர்ட்ஸ் ஆப்பில் இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேரே ஃபேண்டசி ஆப்பில் இருக்க டிஓ ஆப்ஷன், அது ரெண்டுலேயுமே நாங்கள் எந்த ஆப்ஷன் வச்சுல ட்ரை பண்ணுறோமோ அதே ஆப்ஷன் வச்சுல நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் நம்ம XL11 ஆப்பை இன்னும் ஒரு முறை கூட இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோட் FGT. நம்ம XL11 ஆப்பில் இந்த குஜராத் அண்ட் சன்ரைசர்ஸ் மேட்சுக்கு 11 லட்ச ரூபா கிராண்ட் லீக் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் 30,000 ரூபா ஃப்ரீ கிவ்வேவும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மறக்காமல் இந்த ஆப்ஷன்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா கிராண்ட் லீக்கில் காசை இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு நினச்சாலும் சரி, ஃப்ரீ கிவ்வே அவங்க கொடுக்குற அந்த ஃப்ரீ கிவ்வேவை பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம XL11 ஆப்பில் ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணுறவங்களுக்கு 100% டெபாசிட் போனஸ் வந்து கொடுக்குறாங்க. ஹெட் டு ஹெட் ஃபேண்டசி அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அண்ட் லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஆப்னு பார்த்தீங்கன்னா நம்ம XL11 ஆப்பாக தான் வந்து இருக்கும். அதோட நம்ம XL11 ஆப்பில் DDS GST முற்றிலும் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன்ஸில் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 30 செகண்டில் உங்களால் அமௌண்ட்டை வந்து வித்ட்ராவலும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காமல் நம்ம XL11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோட் FGT. அடுத்ததாக வெனுரகன் வந்து பார்த்துருவோம். வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக 39 மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் பேட் ஃபஸ்ட் பண்ண டீம் 17 மேட்சஸும் பேட் செகண்ட் பண்ண டீம் 21 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் இந்த சீரீஸில் நடந்த மேட்சஸ் அப்புறம் பேட் ஃபஸ்ட் பண்ணவங்களுக்கு தான் கொஞ்சம் வின்னிங் ரேஷியோ வந்து இருந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டெலிகிராமில் நான் கொடுக்குற பிச் ரிப்போர்ட்டை பார்த்து அதுக்கு தகுந்தாக்க நீங்கள் டீமை மேக் பண்ணிக்கிங்க அப்படின்னு. ஸோ இதில் ஆவரேஜ் ஃபஸ்ட் இன் ஸ்கோர் 175. ஐஎஸ் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் 243 ரன் அடிச்சிருக்கிறாங்க. லோவஸ்ட் ஸ்கோர் GT 89 ரன்னுக்கு அவங்க 10 விக்கெட்ஸுமே வந்து இழந்திருக்காங்க. அடுத்த ரீசெண்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 T20 பார்க்கும்போது ஆவரேஜ் ஸ்கோர் 206 அடிச்சிருக்காங்க. இதில் டோட்டல் விக்கெட்ஸ் 60 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. அதில் ஃபாஸ்ட் பவுலர் 41 விக்கெட்டும் ஸ்பின்னர் 19 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் 5 T20 அவங்களுக்கு கிடைச்ச விக்கெட்ஸில் 3/4 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர் தான் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸுக்கு பெருசாக விக்கெட்ஸ் வந்து கிடைக்கல. அடுத்த ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மேட்சஸ் வந்து தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. பெருசாக வந்து மேட்சஸ் ப்ளே பண்ணல. அதுலேயுமே 4 மேட்சஸ் குஜராத் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு மேட்சஸ் மட்டும்தான் சன்ரைசர்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இப்போது 2 டீமு கூட ப்ராப்பர் 12 பேர் யார் யார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். குஜராத்தை பொறுத்த வரைக்கும் சுமன் கில், சாய் சுதர்சன் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜாஸ் பட்லர் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான், ராகுல் திவாட்டியா, கமின் ஜன்னாத், ரஷித் கான், சாய் கிஷோர், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, இஷாந்த் சர்மா. ஸோ இதுதான் குஜராத் டைட்டன்ஸோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட ஒரு டீமாக வந்து இருக்குது. அண்ட் சன்ரைசர்ஸை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் சேட் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இசான் கிசான், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரி கிளாசன், அங்கித் வர்மா,
கமுன் மெண்டிஸ், பேட் கமின்ஸ், அக்சர் பட்டேல், ஜெயதேவ் உனாட்கட், முகமது சமி அண்ட் ஜேசன் அன்சாரி. ஸோ இதுதான் சன்ரைசர்ஸோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட ஒரு டீமாக வந்து இருக்குது. இப்போ இந்த டீமில் 4 ஓவர் போல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் 4 ஓவர், அக்சர் பட்டேல் 4 ஓவர் வந்து போல் பண்ணிடுவாங்க. சம்டைம் முகமது சமி கூட 3 4 ஓவர் அப்படிங்கிற மாதிரி பவுல் பண்ணிடுவார். பேலன்ஸ் இருக்க ஓவரை கமுன் மெண்டிஸ், ஜெயதேவ் உனாட்கட், ஜேசன் அன்சாரி இவங்க வந்து பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே ஜிடியை பொறுத்த வரைக்கும் முகமது சிராஜ் 4 ஓவர், பிரசித் கிருஷ்ணா 4 ஓவர், இஷாந்த் சர்மா மினிமம் 3 ஓவர் வந்து பவுல் பண்ணுவார். அண்ட் பேலன்ஸ் இருக்க ஓவரை ரஷீத் கான், ஷாய் கிஷோர், வாஷிங்டன் சுந்தர் இவங்க 3 பேர் ஷேர் பண்ணி பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது 2 டீமில் கூட பிளேயர் சைஸில் யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்துருவோம். யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஜிடியை பொறுத்த வரைக்கும் சுமன் கில், சாய் சுதர்சன் 2 பேருமே இன்னிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ 2 பேரும் இந்த ஜிடியில் அந்த டாப்பில் இருக்க 3 பேர் சுமன் கில், சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர் இந்த 3 பேருமே நம்ம ரிஸ்க் எடுக்கவே முடியாது. போத் இன்னிங்ஸுமே ஸ்மால் விக்கெட் ட்ரை பண்ணும் போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி தான் ஆகணும். நம்ம ரிஸ்க் எடுக்க அதில் ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா அந்த 3 பேருமே நல்ல ஒரு குவாலிட்டியான பேட்டிங் ஸ்டைல் வச்சுருக்கிறாங்க. ரீசன்ட் மேட்ச் எல்லாத்துலேயுமே ட்ரீம் டீம் வந்திருக்காங்க. இதில் சுமன் கில்லை பொறுத்த வரைக்கும் அவுட்டரில் கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. பட் ஹோமில் லாஸ்ட் சீசன் அவருக்கு இருந்த ரெக்கார்ட் வைஸ் இந்த சீசனில் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா சுமன் கில் அகமதாபாத் பிச்சுனாவே கண்ணை மூடிட்டு அவர் தான் ட்ரை பண்ணி அவருக்கு தான் கேப்டன்ஷிப்பே கொடுத்து ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ரெக்கார்டு உள்ள ஒரு வெனுவாக அவர் வந்து வச்சுருந்தார் அவர். பட் இந்த சீரீஸில் அவருக்கு வந்து பெருசாக வந்து இந்த வெனு கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு அவர் இப்போ பேக் டு ஃபார்ம் வந்ததை பார்த்துட்டு நான் பர்டிகுலராக ஒரு 35 ஒரு 50+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஸோ சுமன் கில் நீங்கள் போத் இன்னிங்ஸில் ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணிக்கங்க. கிராண்ட் லீக்கை ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கும் போது ஃபஸ்ட்டு பேட் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு செகண்ட் பேட்டை நீங்கள் ஃப்ரீ ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். சாய் சுதர்சன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ சேஸ் பண்ணும் போது அவர் இருக்க ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போத் இன்னிங்ஸுமே நல்ல ரெக்கார்ட் தான் வச்சிருக்கிறாரு. பட் கிராண்ட் லீக்கை ட்ரை பண்ணும்போது போத் இன்னிங்ஸ்லையுமே அவருக்கு இம்பார்ட்டன் கொடுக்கலாமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிங்கிள் ஆப்ஷனேஷனில் நீங்கள் ட்ரை பண்ணுறது ஒரு பெஸ்ட்டாகவே வந்திருக்கும். ரீசெண்ட் மேட்சஸில் அவர் எல்லா மேட்சஸ்லையுமே அந்த சேஸ் பண்ணும்போது அவர் இருக்க ரெக்கார்ட் நல்ல ஒரு ரெக்கார்ட்ஸ் வந்து இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு பேட் பண்ணும்போது சேஸ் பண்ணும்போது பர்டிகுலராக ஒரு ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூஜ் ஸ்கோர் வந்து அடிச்சிருக்காரு. பட் இந்த வெனுவில் அவருக்கு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்கு பெருசாக கேச்சஸ் வந்து கிடைக்காது. பேட்டிங்கில் ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு. இருந்தாலும் மொதல் ஓவரில் 2 ஓவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருங்க. அதுவும் யார்கிட்ட எந்த மாதிரி பவுலர் வச்சுருக்காங்க நல்ல ஃபாஸ்ட் அண்ட் பவுலர்கிட்ட லைனில் லென்த்தில் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட விக்கெட்டாக இருக்கிறாரு. அதுவும் ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேக்குள்ளார 1 or 2 ஓவரில் விக்கெட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் உண்டு. அப்படி இல்லைன்னா சாய் சுதர்சன் கண்டிப்பாக ஒரு ஹியூஜ் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவருக்கு ஸ்ட்ரகிள் கொடுக்குற வயசில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது சமி ஸ்டார்டிங் பவர் பிளேலேயே வந்து பவுல் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஓவரே அவர் தான் பவுல் பண்ணுறாரு. கண்டிப்பாக சாய் சுதர்சன் முகமது சமிக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதில் மிஸ் ஆகிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக முகமது சாய் சுதர்சன் நம்ம ஒரு 35+ ஸ்கோர் அப்படிங்கிறது ஆவரேஜாக வந்து எதிர்பார்க்கலாம். ஜாஸ் பட்லர் போத் இன்னிங்ஸ்லையுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஒன்று ஸ்மால் லீக்கு கேப்டன்ஷிப்புக்கு ஒரு ஒர்த்துவன் பிளேயராக வந்திருப்பார். இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு பேட்டிங் ஆர்டர் வந்தார் அப்படின்னா ஒரு 50+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜாஸ் பட்லரை பொறுத்த வரைக்கும். வாஷிங்டன் சுந்தர் பவுலிங்கில் பெருசாக லாஸ்ட் மேட்ச் விக்கெட் கிடைக்கல. பட் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு இந்த வெனுவில் ஒரு விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். அண்ட் பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறத விட்டுறது நம்ம எதிர்பார்க்கலாம். ஷாருக் கான், ராகுல் திவாட்டியா 2 பேருமே பேட்டிங் ஆர்டர் வருவாங்களாங்க பெரிய கொஸ்டின் மார்க். அப்படி பேட்டிங் ஆர்டர் வந்தாங்கன்னா 15 ஒரு 20+ ஸ்கோர் இந்த மாதிரி வந்து எதிர்பார்க்க முடியும். பெரிய அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து ஸ்கோர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. அடுத்தா கரீம் ஜானத். ஸோ கரீம் ஜானத் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்சாக வந்து பவுல் பண்ணார் ஆர்ஆருக்கு எகென்ஸ்டாக. பட் அதில் சூரியவன்சி அவர் பாலை கிழிச்சு எடுத்துகிட்டு தான் சொல்லணும். பெருசாக அவருக்கு வந்து விக்கெட் எகென்ஸ்ட் இல்லை. ஸோ ஒரே மேட்ச்சில் அவர் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இந்த மேட்ச் வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு அவர் லைனப்ஸில் வச்சுருக்கோம். ஸோ அப்படி வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கரீம் ஜானட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ரஷீத் கான். ஸோ ரஷீத் கான் ரீசெண்ட் மேட்ச் ஓகே ஒரு ரீசெண்டாக ப்ளே பண்ணுறாரு. நல்லா விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்குது. மேட்ச்சுக்கு 1 or 2 விக்கெட்ஸ் அப்படின்னு எடுத்துடுறாரு ஓகே. பட் இந்த வெனுவில் அவருக்கு விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அவுட்டூரில் என்ன தான் விக்கெட்டிங் ஆப்ஷன் இருந்தாலும் ஹோம் பிச்சில் அவருக்கு பெருசாக விக்கெட்டிங் ஆப்ஷனுக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு விக்கெட் தான் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். பெருசாக அவர்கிட்ட நம்ம விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஷாய் கிஷோர் இந்த வெனுவில் நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலராக வந்துருந்துருக்காரு.
ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது அவருக்கு கிடைக்கிற விக்கெட் செகண்டாக பவுல் பண்ணும்போது பெருசாக அவருக்கு வந்து கிடைக்கிறதில்ல. இந்த வெனுவில் ப்ளே பண்ண மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் அப்படிங்கிறது எடுத்திருக்காரு. செகண்டாக பவுல் பண்ணும்போது 1 விக்கெட் அப்படிங்கிறதா கிடச்சிருக்கு. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு 3லேருந்து 4 வரைமே கம்ப்ளீட்டாக பவுல் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக 2 விக்கெட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவரோட பவுலிங் ஆப்ஷன் சம்டைம் கம்மி பண்ணிடுறாங்க, கம்மி பண்ணி ஃபாஸ்ட் பால்ஸும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்றாங்க. அது வந்து கொஞ்சம் மைனஸாக வந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் மினிமம் 3 ஓவராச்சும் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஒன்றுங்கிறது அன்எக்ஸ்பெக்டாக 2 விக்கெட் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முகமது சிராஜ். ஸோ முகமது சிராஜை பொறுத்த வரைக்கும் அவுட்டர் வேணுலாம் போனோமா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஏன்னா டெத் ஓவரில் அவர் தான் வந்து பவுல் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது ஒன்றுங்கிறது 2 விக்கெட் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. பட் ஹோமில் இந்த வெனுவில் என்ன மாதிரி ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா 1 விக்கெட், செகண்டாக பவுல் பண்ணுறாருன்னா 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் முகமது சிராஜை பொறுத்த வரைக்கும். முகமது சிராஜ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா ஒரு 50 டாப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். செகண்டாக பவுல் பண்ணுறாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. பிரசித் கிருஷ்ணா போத் இன்னிங்ஸ்லேயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்திருப்பாருங்க. ஒரு கிராண்ட் லீக்குக்கு கேப்டன் அது வைஸ் கேப்டன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேட்ச் கண்டிப்பாக பிரசித் கிருஷ்ணா நீங்கள் போத் இன்னிங்ஸுமே ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துங்க. 3 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இஷாந்த் சர்மா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் போத் இன்னிங்ஸும் சேர்த்து 1 விக்கெட் வேணால் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். பெரிய அளவுக்கு அவர் விக்கெட்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதே சன்ரைசர்ஸை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இது 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் இல்லைங்க. டோட்டலி ஃப்ளாப் அப்படி தான் சொல்லணும். ரொம்ப ஒஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் அபிஷேக் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு விளையாண்ட ஒரு 10 மேட்ச்சில் ஒரு 3 மேட்ச் நல்லா அடித்து ட்ரீம் டீமில் வந்திருக்காரு. பேலன்ஸ் இருக்க மேட்ச்லாம் சுத்தமாக ட்ரீம் டீம்லேயே வரல. அது வந்து பெரிய மைனஸாக இருக்குது. பட் அவர்கிட்ட இருக்க இன்னொரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டிங் பொசிஷன். அது மேட்ச்சுக்கு அந்த பவுலர் தேர்ந்தாக்கில் ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. மேட்ச்சுக்கு மேட்ச் ஒரு 2 அல்லது 3 கேட்சஸை பிடிச்சிடுறாரு. அதுலேயே ஒரு 20-25 ப்ளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடச்சிருது. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஒரு ஃபீல்டிங் மூலிமா ஒரு 20 ப்ளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத அபிஷேக் சர்மான்றது நம்ம எதிர்பார்க்கலாம். பவுலிங் ஆப்ஷன் மோஸ்ட் ப்ராபபிலி கிடைக்காது. ஆல்ரெடி 6 மெயின் பவுலர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பேட்டிங்கில் இந்த வெனுவில் பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிறதுனால நான் அபிஷேக் சர்மாவை போத் இன்னிங்ஸ்லையுமே ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இன்னொரு ஸ்மால் லீக் கூட நீங்கள் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணால் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்கனால நான் பர்டிகுலராக அவருக்கு வந்து ட்ரை பண்ணுறதில்ல. கிராண்ட் லீக்கில் ரிஸ்க்காக ட்ரை பண்ணும்போது அவருக்கு நான் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். பட் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு அபிஷேக் சர்மா ஒரு 40 ப்ளஸ் ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். டிராவிஸ் ஹெட் ரீசெண்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பரான ஃபார்மில் தான் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. பட் லாஸ்ட்டாக அந்த மேட்சஸ் மட்டும் தான் கொஞ்சம் சொதப்பெல்லாம் வந்து இருக்குது. அதுக்கு முன்னாடி ப்ளே பண்ண மேட்சஸ்லாம் 10ல் ஒரு 5 மேட்சஸாக ட்ரீம் டீமில் வந்திருக்காரு. அப்படி இருக்க பட்சத்தில் டிராவிஸ் ஹெட் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு பேட்டிங்லேருந்து ஒரு 1 சைடாக நின்றுட்டார் அப்படின்னா 60லேருந்து ஒரு 70 ப்ளஸ் ஸ்கோர் வரைக்கும் கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவர் ஸ்ட்ரகிள் கொடுக்குற வயசில் அப்படின்னு பார்த்தோம்னா சேம் அந்த ஸ்பின்னர்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாருங்க. ஸ்பின்னர் வயசில் பார்க்கும்போது அவர் வர டவுனுக்கு ஸ்டார்டப்பில் ஸ்பின்னர்ஸ் விட மாட்டாங்க, ஃபாஸ்ட் பவுலர் தான் வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு டிராவிஸ் ஹெட் இந்த மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்து இருப்பார். அடுத்த இசான் கிசான், நிதிஷ்குமார் ரெட்டி 2 பேருமே ரீசன்ட் ஃபார்ம் சொல்லிக்கிற மாதிரி பெருசாக எதுவுமே இல்லைங்க. கொஞ்சம் ஒஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இசான் கிசான் 10ல் ஒரு மேட்ச் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. மற்ற மேட்ச்லாம் டக்குன்னு விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டு இருக்காரு. தேவையில்லாத ஷாட் 6 விக்கெட் இழக்கிறாரு. பாலை கடைசி வரையும் பார்க்கறது இல்லை, அவசரப்பட்டு ஆடியே விக்கெட்ஸ் வந்து இழந்துடுறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் பவர் பிளேக்குள்ளாரியே 2 விக்கெட்லேருந்து ஒரு விக்கெட் இழந்துருவாங்க, இல்லை 2 விக்கெட்ஸும் போயிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டுமா இசான் கிசானுக்கு இம்பார்ட்டன் கொடுங்க. அப்படி இல்லை பவர் பிளேக்கு அப்புறம் தான் விக்கெட்ஸ் போகும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல இசான் கிசான் கண்டிப்பாக சுத்தமாக பிளேயராக வந்து இருக்க மாட்டார். சேம் நிதிஷ்குமார் ரெட்டி என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் 12 ஓவருக்கு அப்புறம் 12-13 ஓவருக்கு அப்புறம் தான் விக்கெட்டே கிடைக்குது அப்படின்னா அதில் என்ட்ரி கிளாஸ் தான் டாப் ஆர்டரில் வருவார். ஏன்னா டாப் ஆர்டருக்கு 2 பேருமே அந்த 12-13 ஓவருக்குள்ளாரே ஒரு நல்ல ஸ்கோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே டார்கெட்டில் போகணும், அதே சேசிங்கில் கொண்டு போகணும் அப்படிங்கிறனால ஹென்ரி கிளாஸில் டாப் ஆர்டரில் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அப்படி இருக்கும்போது நிதிஷ்குமார் ரெட்டியாக இருக்கட்டும், இசான் கிசானாக இருக்கும், பேட்டிங் ஆப்ஷன் மோஸ்ட்லி கிடைக்காது. அதான் சொல்கிறேன், டாப் ஆர்டரில் கொஞ்சம் ஏரில் விக்கெட் வந்துடும் மட்டும் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ட்ரை பண்ணிக்கங்க. அப்படி இல்லை 12-13 ஓவருக்கு அப்புறம் தான் விக்கெட் விழுன்னு வச்சிங்கன்னா அதில் ஹென்ரி கிளாஸ் தான் ரொம்ப சுத்தமான பிளேயராக வந்து இருப்பார் நிதிஷ்குமார் ரெட்டியை கம்பேர் பண்ணும்போது. ஹென்ரி கிளாசன் போத் இன்னிங்ஸ்லையுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். பர்டிகுலராக ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்க அப்படின்னா உனக்கு கிராண்ட் லீக்கு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு விக்கெட் கீப்பிங் அண்ட் பேட்டிங் மூலயமா ஒரு 60 ப்ளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கித் வர்மா பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ரீசெண்ட் மேட்ச் பெருசாக வந்து பர்ஃபார்மன்ஸ் இல்லை. சம்டைம் அவர் பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்கிறது இல்லை. அப்படியே கிடைச்சாலும் கடைசி ஓவரில் தான் வரதுனால பெருசாக ஒரு ஸ்கோர்ஸ் வந்து கிடைக்கிறது இல்லை. நீங்கள் டாப் ஆர்டர் டீம் கொலாப்ஸ் ஆயிரும்,
10 ஓவருக்குள்ளே 3-4 விக்கெட்ஸ் வந்து போயிடும் நினச்சிங்கன்னா மட்டும் டீம் மேக் பண்ணிங்கன்னா மட்டும் அங்கீத் வர்மாக்கு இம்பார்ட்டன் கொடுத்துங்க. இல்லைன்னா அங்கீத் வர்மா நீங்கள் கன்சல்ட் பண்ணவே தேவையில்லை. கமுன் மெண்டிஸ். ஸோ கமுன் மெண்டிஸை பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணாருந்தாங்க சொல்லணும். வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். பவுலிங்கில் ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஃபீல்டிங் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். பேட்டிங்கில் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் வச்சுருந்தார். ஸோ அதில் நல்ல ஒரு கண் வந்து பண்ணியிருந்தார். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் அவரோட பவுலிங் ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போனன்ட் டீமில் சேம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பெருசாக யாரும் இல்லை. ஸோ ரைட் ஹேண்டர்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இந்த மேட்சும் சேம் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2 அல்லது 3 ஓவர் வந்து கண்டிப்பாக வந்து போல் பண்ணிடுவார். அதில் ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் கமுன் மெண்டிஸ் இருந்து. ஏன்னா ஆப்போனன்ட் டீமில் பாதிக்கு பாதி கிட்டத்தட்ட டாப் 3ல் ஒரு 3 லெஃப்ட் ஹேண்டர்னா 3 ரைட் ஹேண்டர் இந்த மாதிரி ஆப்ஷனில் தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக கமுன் மெண்டிஸ் 2ங்கிறது 3 ஓவர் கூட போல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் ஆர்டர் கண்டிப்பாக டாப் ஆர்டரில் ஒரு ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. அங்கீத் வர்மாக்கு முன்னாடியே அவர் பேட்டிங் ஆர்டர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டாப்பில். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் பேட்டிங்லேருந்து 15லேருந்து ஒரு 20+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். செகண்ட் ஆஃப் பேட் பண்ணுறாரு அப்படின்னா பேட் கமின்ஸ் போத் இன்னிங்ஸ்லையுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்துருப்பாருங்க. ஏன்னா இந்த வெனுவில் நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலர்னே சொல்லலாம். நல்லாவே ஒரு பால் நல்லாவே டேர்ன் ஆகுது. இந்த வெனுவில் கண்டிப்பாக பேட் கமின்ஸ்ட்டு 2 விக்கெட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. செகண்டாக போல் பண்ணுறாருன்னா ஒரு விக்கெட் இப்படி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். அக்ஷர் பட்டேல். ஸோ அக்ஷர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். செகண்ட் பவுல்னால் நீங்கள் 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வெனுவில் எனக்கு தெரிஞ்சு அவர் பால் நல்லாவே ஸ்விங் ஆகும். ஸ்டார்டிங் பவர் பிளேயில் பவுல் பண்ணும்போது ஒரு பால் நல்லாவே டேர்ன் ஆகும். இந்த வெனுவுக்கு கண்டிப்பாக ஒரு சூட்டமான பவுலராக வந்து இருப்பார். ஹர்ஷல் பட்டேல் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்து இருப்பார். ஜெயதேவ் உனாட்கட். ஸோ ஜெயதேவ் உனாட்கட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைக்குங்க. பெரிய அளவுக்கு அவர் விக்கெட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். முகமது சமி. ஸோ இன்ஜுரியிலேருந்து வந்தார். சில மேட்ச் அப்புறம் ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்த மேட்ச் ஒரு முக்கியமான விக்கெட்ஸ்லாம் எடுத்து கொடுத்துருந்தாரு. வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸில் வந்து பவுல் பண்ணார். இந்த மேட்ச் சேம் அதே ஃபார்முக்கு வந்துடுவார்னு. ஏன்னா பும்ரா ஒரு இன்ஜுரியிலேருந்து வெளியே வந்துட்டு க்யூர் ஆகி அவர் பர்ஃபார்மன்ஸ் காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதேமாதிரி முகமது சமியும் இன்ஜுரியிலேருந்து வெளியே வந்து அவர் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இந்த மேட்ச் காட்டுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு முகமது சமி போத் இன்னிங்ஸ்லையுமே 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜேசன் அன்சாரி ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாருன்னா ஒரு விக்கெட்டும், செகண்டாக போல் பண்ணுறாருன்னா அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஒரு லெக் பிரேக் பவுலர். ஒரு பால் நல்லாவே டேர்ன் ஆகுது. பட் ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேக்கில் அவருக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுத்தா ஒரு 7-8 ஓவருக்கு அப்புறம் பவுலிங் வந்தாருன்னா கண்டிப்பாக அடி விழுவாங்க. கடைசி இந்த 10 ஓவருக்கு அப்புறம் அவருக்கு வர பவுலிங் ஆப்ஷன் தான் கொஞ்சம் ஸ்டேபிள்னா ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ இந்த டீமில் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் யார் யார், ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் யார் யார் அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் யார் யாருக்கு இம்பார்ட்டன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இதில் ஹை பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், ஹென்ரி கிளாசன், ஹர்ஷல் பட்டேல், பேட் கமின்ஸ். கிட்டத்தட்ட இந்த 5 பிளேயருமே ஹை பர்சன்டேஜில் வந்திருக்காங்க. இதில் ஹென்ரி கிளாசன் போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். பேட் கமின்ஸ் நீங்கள் போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன் கொடுத்துக்கலாம். ஹர்ஷல் பட்டேல் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா 2 பேருமே ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணும்போது நீங்கள் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். பட் கிராண்ட் லீக்கை ட்ரை பண்ணுறீங்க போது டிராவிஸ் ஹெட் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாரு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துங்க. அபிஷேக் சர்மா சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அதே லோ பர்சன்டேஜில் எந்தெந்த பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, யார் யாருக்கு இதில் இம்பார்ட்டன் கொடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கமுன் மெண்டிஸ் 1, முகமது சமி 2, இந்த 2 பேருமே லோ பர்சன்டேஜில் நீங்கள் இம்பார்ட்டன் கொடுத்துக்கலாம். பேட்டிங்கில் யாருக்காவது ட்ரை பண்ணி வச்சுன்னா நிதிஷ்குமார் ரெட்டிக்கு நீங்கள் ஒரு ஆப்ஷனில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். போத் இன்னிங்ஸ்லுமே டிஃப்ரென்ஷியல் பிக்காக வந்து இருப்பாங்க. அது ஜிடியை பொறுத்த வரைக்கும் ஹை பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் தான் கொஞ்சம் நிறைய பேர்ஸ் வந்து இருக்கிறாங்க. யார் யாருன்னு பார்த்தோம்னா கில், சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. அடுத்தது பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ். ஸோ கிட்டத்தட்ட அந்த 5 பேர் சேம் இதுலேயும் ஒரு 5 பேர். அண்ட் வாஷிங்டன் சுந்தர் இருக்கார். பட் வாஷிங்டன் சுந்தருக்கு இந்த மேட்ச் எந்த அளவுக்கு விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு தெரியல. இந்த 5 பிளேயர் வந்து ஹை பர்சன்டேஜ் இருக்காங்க. ஸ்மால் லீக்கை ட்ரை பண்ணும்போது டாப் ஆர்டரில் இருக்க இந்த 3 பிளேயரையுமே நீங்கள் போத் இன்னிங்ஸ்லுமே ட்ரை பண்ணிக்கங்க. அண்ட் பிரசித் கிருஷ்ணா போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்திருப்பார். முகமது சிராஜை பொறுத்த வரைக்கும் செகண்டாக போல் பண்ணுறாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக்கு இதான் ஆப்ஷனாக வந்து இருக்கும் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். அண்ட் லோ பர்சன்டேஜ் இருக்கிற பிளேயர்ஸில் வாஷிங்டன் சுந்தர் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துக்குங்க. அண்ட் ரஷித் கான் ஸோ ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜில் இருக்கிறாரு. டிஃப்ரென்ஸ் பிக்காக ட்ரை பண்ணாங்கன்னா அவருக்கு ட்ரை பண்ணிக்கங்க.
கரிம் ஜன்னட், சாய் கிஷோர் இவங்க 2 பேருமே இந்த வெனுவில் நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலராக வந்து இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு லோ பர்சன்டேஜில் போத் நிக்ஸுமே டிஃப்ரென்ஷியல் பிக்காக ஒரு பிளேயர்ஸை நான் ட்ரை பண்ணணும், ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜில் கூடிய பிளேயரை நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கரீம் ஜன்னத் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான பிளேயராக வந்திருப்பார் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும். அண்ட் சாய் கிஷோர் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18% வரைக்கும் தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் எனக்கு சாய் கிஷோர் நான் போத் இன்னிங்ஸ்லையுமே கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுவேன், டிஃப்ரென்ஷியல் பிக்காக வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஓகே, இப்போ இந்த டீமில் இந்த டெத் ஓவர் பவுலர் அப்படின்னு பார்த்தோம்னா முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா இவங்க 2 பேரும் வந்து டெத் ஓவர் வந்து பவுல் பண்ணுறாங்க. அண்ட் சன்ரைசர்ஸை பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல், முகமது சமி, அப்படி இல்லைன்னா பேட் கமின்ஸ் அல்லது முகமது சமி இந்த மாதிரி ஆப்ஷனில் அவங்க டெத் ஓவரில் வந்து பவுல் பண்ணுறாங்க. இப்போ இந்த டீமில் நான் கடைசி ஸ்மால் லீக்கை ட்ரை பண்ணும்போது யார் யாருக்கு கேப்டன்ஸ் கடை கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், கிராண்ட் லீக்கை ட்ரை பண்ணும்போது கேப்டன்ஸ் கடை யாருக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்மால் லீக்கை ட்ரை பண்ணும்போது ஜாஸ் பட்லர், சாய் சுதர்சன், கில் இந்த 3 பிளேயருமே 90% இந்த 3 பிளேயரில் இருந்தால் யாராவது ஒரு கேப்டன்ஸ் கடை கொடுத்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. நான் இந்த மேட்ச் பர்டிகுலராக சுமன் கில்லுக்கு பெருசாக இந்த வெனுவில் சீரியஸ் ரெக்கார்டு இல்லை தான், பட் அவர் ரீசன்ட் ஃபார்ம்லஸ் கன்சிடர் பண்ணும்போது அவர் தான் ஒரு கேப்டன்ஷிப்பை கொடுத்துட்டு ஜாஸ் பட்லருக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா ஜாஸ் பட்லர் ஒரு கேப்டன், சுமன் கில் ஒரு வைஸ் கேப்டன், இந்த மாதிரி காம்பினேஷனில் தான் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். அதே கிராண்ட் லீக்கை ட்ரை பண்ணும்போது சாய் சுதர்சன், பிரசித் கிருஷ்ணா அண்ட் சாய் கிஷோர் இந்த 3 பிளேயரில் இருந்து 81 பிளேயருக்கு நீங்கள் கேப்டன்ஷிப்பை கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணும்போது. அண்ட் சன்ரைசர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கை ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஹென்ரி கிளாசன் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப பெஸ்ட்டான பிளேயராக இருந்திருப்பார். கமுன் மெண்டிஸ் அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க பட்சத்தில் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் 2 பேரில் யாரை பிக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பேட் கமின்ஸ், அக்ஷர் பட்டேல் இவங்க 2 பேருக்கு எனி ஒன் பிளேயருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.